நான் ஆசிரியை வி. விஜயலட்சுமி, பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி புவியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய ஆசிரியர் பணியில் 1998ஆம் வருடம் முதலாக அரசு உயர்நிலைப்பள்ளி முடைஸ் என்ற பணியிலே சேர்ந்து 12 வருடங்களாக உடற்கல்வி ஆசிரியராக பல்வேறு சாதனைகளை மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தேசிய அளவிலும் சாதனை புரிந்திருக்கிறேன். 2010 முதல் பட்டதாரி புவியியல் ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று இப்பொழுது 15 வருடங்களாக பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். அதுலேயும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல உடுமலைப்பேட்டையில் இருக்கிற பிரபலமான பாரதியார் நூற்றாண்டு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக இதுவரை அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நான் கற்பிக்கும் பாடங்களிலும் சரி, செயல்களிலும் சரி, குழந்தைகளுடன் உரையாடுகளிலும் சரி, கலந்து கொள்வதிலும் மிகவும் மற்றவர்களிடம் வேறுபட்டு காணப்பட்டதால் இந்த விருது எனக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்த திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், அதிகாரிகள் அனைவருக்கும், அதே போல தமிழகத்திலிருந்து என்னை பரிந்துரை செய்த நமது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும், அனைத்து அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய விருது கிடைக்க நான் அயராது பாடுபட்டு கொண்டிருந்து என்னுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இந்த விருது என்னை இன்னும் அங்கீகாரத்தோடு சமுதாயத்தில் கொண்டு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தமிழக அரசால் 2020இல் என்னுடைய ஆசிரியர் பணியை பாராட்டி தமிழக அரசு வழங்கி சிறப்பித்தது. இப்பொழுது தேசிய அளவில் நான் சிறந்த ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் தமிழகமே பெருமை அடைகிறது. அதிலும் இந்த விருதை என்னுடைய பள்ளி குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பெற்றோர்கள், உறவுக்காரர்கள் அனைவருக்கும் இந்த விருது தான். ஏன்னா நான் மட்டும் தனிப்பட்ட ஆளா உழைக்கிறது கிடையாது. நான் உழைக்கிறதுக்கோ, நான் வேலை பார்க்கறதுக்கோ அத்தனை பேரும் என்னை உத்வேகப்படுத்துனாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. அந்த உற்சாகம் தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இருந்துச்சு. அதே போல சமுதாய வேலைகள் செய்யும் போது சரி, உடுமலைப்பேட்டையை சார்ந்த மக்கள் அனைவரும் என்னுடைய ஒவ்வொரு பணிகளையும் பாராட்டி சிறப்பித்தது என்னுடைய பணியை மென்மேலும் சிறப்பாக செய்வதற்கு ஒரு உத்வேகத்தையும் தந்தது. எங்களுடைய பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள், சக ஆசிரியர்கள், சக குழந்தைகள், அலுவலக பெருமக்கள் அனைவருமே ஒவ்வொரு வேலை செய்யும்போது ரொம்ப என்னை பாராட்டி மகிழ்வாங்க. அந்த பாராட்டுக்கு கிடைத்த வெற்றி தான் இன்று நான் இந்த விருதில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இது என்னுடைய பெண் குழந்தைகள் வருங்காலத்தில் பெண் குழந்தைகள் முன்னேறணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரே ஒரு மோட்டோ. அந்த மோட்டோக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பாடுபட்டேன். அது வெற்றி அடைஞ்சிருக்குது. இன்னும் என்னுடைய பணி தொடரும், சிறப்பாக தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.